நீங்க அளவு வச்சுக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு இவரு. சூப்பர் சூப்பர். கொஞ்சமாவது மனசு வச்சிருக்கான்னு பாரு. நான் இங்க அழுதுகிட்டு இருக்கேன், என்ன ஏதுன்னு ஏதாவது கேட்குறாரான்னு பாரு. ஓடு ஓடு. சரி சரி சரி, கொஞ்சம் நான் சத்தமாக அழுது பார்ப்போம், ஏதாவது சொல்கிறான்னு பார்ப்போம். இன்னும் ஒன்றுமே கண்டுக்க மாட்டேக்காரு. ஒருவேளை நம்ம அழுகிறது தெரியலையோ. சரி, அவர்கிட்ட போய் அழுவோம். இன்னும் எதுவும் கேட்க மாட்டேங்கும். ஒரு எத்து விட்டுருவோமா? மண்டையிலே ஒரு கொட்டு கொட்டுவோம் தெரியாத மாதிரி. ஐயோ, மேலே பட்டுருச்சாங்க. சாரிங்க சாரிங்க சாரிங்க, தெரியாம உங்க மேலே பட்டுருச்சுங்க. தெரியாம பட்டுருச்சு. நங்கனும் மடையில கொட்டிட்டு தெரியாம பட்டுருச்சுங்க. ஏன் இப்படி பண்ற? நானே இப்பதான் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். போ அங்கிட்டு போ. இங்க என்ன வேலை உனக்கு? போ. கொஞ்ச நேரம் மனுஷனை நிம்மதியா விடுறியா? கொஞ்ச நேரம் போன் பார்க்க விடுறியா நீ? இங்க ஒருத்தி அழுதுகிட்டு இருக்கிறேன், அங்க போய் இங்க பொங்குற நீ. பாக்குறீரோ நீ? ஏய், என்னாச்சு? என்ன எதுக்கு இப்படி அழுதுட்டு உட்கார்ந்துருக்குற? என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாது, நான் சரியா சொல்லணுமா உங்களுக்கு? என்ன ஆச்சுன்னு சொன்னா தானே தெரியும். இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க தலைமாட்டுக்குள்ள. ஓ, இப்ப நான் உங்க தலைமாட்டுக்குள்ள வந்து அழுகுறது உங்களுக்கு பிரச்சனை? அதுக்கு இல்லடி, எதுக்கு அழுகுறன்னு கேக்குறோம் உன்னைய. நான் எதுக்கு அழுகுறேன்னு உங்களுக்கு காரணம் தெரியாது. ஐயோ ராமா, எதுக்குத்தான் அழுகுற? எல்லாம் உங்களால தான் நான் அழுதுட்டு உட்காந்துருக்கேன். நான் சிவனேன்னு உட்காந்து போன்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கா எதுக்குடி அழுகுற? எனக்கு என்னடி ஆச்சு? உனக்காகனா உனக்காக இல்ல, நீ பண்ண வேலைனால நான் அழுதுட்டு இருக்கிறேன். நான் என்ன வேலை பண்ணேன்னு சொல்லு. ஆமா, எனக்கு வேண்டி வந்த மோதிரத்தை உன் தங்கச்சி தூக்கி கொடுத்துட்டல, அப்ப எனக்கு கோவம் வராதா, அழுக வராதா? அவன் ஆசைப்பட்டா கொடுத்துட்டேன், அடுத்த மாசம் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டால. அப்ப என்ன? பல வருஷம் கழிச்சு முதன்னு ஒரு கிஃப்ட். அதுவே உனக்கு ஏதோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க வாங்கி கொடுத்தீங்க. அதையும் தங்கச்சிட்ட கொடுத்துட்டீங்க. நீங்க இன்னும் எப்போ இன்க்ரிமெண்ட் வாங்குறது, எப்போ எனக்கு வாங்கி கொடுக்குறது? சரி, அதுக்கு போய் எதுக்கு போய் உட்காந்து அழுதுட்டு இருக்க? போ போ, கண்ணை தொடச்சிட்டு போ. நாளைக்கு உனக்கு வாங்கி தரேன். நாளைக்கு நீங்க எனக்கு வாங்கி தரீங்க, இதை நான் நம்பணும். வேற என்ன பண்ண சொல்ற? கொடுத்தது போய் வாங்கிட்டு வாங்க, போங்க. கொடுத்தெல்லாம் எப்படி தருவா? தரமாட்டா. எனக்கு தூக்கம் வேற வருது. கொஞ்சம் பால்கள் ஏதாவது ஆத்திட்டு வா, போ. முடியாது, இப்ப எனக்கு மோதிரத்தை நீ வாங்கிட்டு வர தருவியா தர மாட்டியா? ஏய், கொடுத்தது எப்படி வாங்க சொல்ற? அதெல்லாம் வாங்க முடியாதுடி. அப்ப நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன், விடிய விடிய உட்காந்து அழுதுட்டு தான் இருப்பேன். என்னமோ பண்ணு, தயவு செஞ்சு நீ டிஸ்டர்ப் பண்ணாதான் கொஞ்ச நேரம் நீ தனியா விடு. நீ போ. நீ எப்ப படுத்துட்டே இருக்கிறாரு இவரு? இவளுக்கு வேற வேலையே இல்லை. மனுஷனுக்கு தூக்கம் வரேன் தான் நொய்யி நொய்யும்பா. இனி ஆள வச்சுட்டு தூக்கத்தை பாரு, தூக்கத்தை எரும மாடு. சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காத. எனக்கு தூக்கம் வருது, கொசு வேற கடிக்குது. அந்த ஆளை விட்டு போட்டு விடு. ஆளை விட்டு போடணுமா? ஆளை விட்டு ஒன்னு ஆளை அவுட் ஆக்குற இரு. என்னடி அங்க மொனன்னு பேச்சு? ஆளை விட்டு போடுறீ? ஐயோ அம்மா, என்னடி பிரச்சனை? தூக்கத்துல இருக்கும்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிற. என்ன வேணும் உனக்கு? இப்ப மரியாதையா போய் எனக்கு வாங்கிட்டு வரையே இல்லையே? எனக்கு தெரியாது, எனக்கு இப்ப வேணும் என் மோதிரம். எனக்காக வாங்கின மோதிரம் எனக்கு வேணும். எந்திரி. எதுக்கடி ஒரு பச்சை பிள்ளைய போட்டு தானே அடி அடிக்கிற? அடிக்காம உங்களுக்கு கொலையே பண்ணணும் நானு. என்னடி பிரச்சனை? தூங்கிட்டேன்டி, எனக்கு தூக்கம் வந்துருச்சுடி. போனை பார்த்துட்டு எங்க போனை கூட ஆஃப் பண்ணாம தூங்கிட்டு. என்னடி பிரச்சனை? போய் இப்ப மரியாதையா அந்த ரிங்க எனக்கு வாங்கிட்டு வர, இல்லைன்னா நான் இப்ப உடனே எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். ஏண்டி நீ இப்படி டார்ச்சர் பண்ற? தயவு செஞ்சு தூங்க விடுறீ. நாளைக்கு கடன் வாங்கி கூட உனக்கு வாங்கி தரேன்டி. கடன் வாங்கி அந்த கடனை யாரு கட்டுறது? நீ தானே கட்டணும். மரியாதையா எனக்கு ரிங்க வாங்கி கொடு. சரி இரு இரு, ஏதாவது ஒன்று பண்ணி வாங்கி தரேன். அமைதியா இரு, கொஞ்சம் இன்னைக்கு தூங்கு. நாளைக்கு காலையில என்னனாலும் பேசிக்கலாம். போய் படுப்போம். அதெல்லாம் முடியாது, எனக்கு ஃப்ரெண்டில் ஒன்று தெரியணும். ஏய், உனக்கு என்னடி பிரச்சனை? என் மகனை தூங்க விடாம கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்க நீ. அம்மா, நீ எங்கம்மா இங்க வந்த? போய் படுமா. ஏமா நீ எதுக்குமா வந்த? போய் படுமா. இது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை. அவ ஏதோ பேசிட்டு பேசுறா, நீ போய் படு. எதனா சின்ன பிரச்சனை? நான் மோதிரம் கொடுத்ததுல இருந்து உன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? பெரியவங்களுக்கு ஒரு மதிப்பு இல்லையா? பெரியவங்க மாதிரி நடந்துக்கிட்டா எல்லா மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும். இப்ப என்னடி சொல்ல வர? நான் என்னடி நடந்துக்கலாம் பெரியவங்க மாதிரி? தயவு செஞ்சு ரெண்டு பேரும் சண்டை ஆரம்பிச்சிடாதீங்க. இப்ப என்னடா சொல்றாவ? அந்த மோதிரம் வேணுமாடா? நான் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்டா. என் பிள்ளைக்கு எப்படி வாங்கி கொடுக்கணும் எனக்கு தெரியும். நான் வாங்கி கொடுத்துக்கிறேன், அதை நீயே வச்சுக்க. அம்மா அதெல்லாம் வேண்டாம்மா. நீ அவ சொல்றா, நீயும் ஆடாதம்மா. தயவு செஞ்சு சும்மா இருமா. போய் படுமா, போமா. அதான் அவங்க கொடுக்குறேங்கிற
வேண்டியதானே, எதுக்கு வேணாம் வேணாம்னு சும்மா சீன் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அதான் கேக்குறாளடா, எடுத்து கொடுத்துறேன் வச்சுக்க நீ. அம்மா வேணாம்மா, நீ பாப்பாக்குன்னு கேட்டா பாப்பாக்கு நீ கொடுத்துருமா. நீ சும்மாவே இருக்க மாட்டீங்களா? அது வாங்கி கொடுங்க நீங்க முதல்ல. ஏண்டி அவன் தான் உன் தங்கச்சிக்கு பாசமா கொடுக்குறான், உனக்கு என்னடி பிரச்சனை முதல்ல? எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது. அது என் வீட்டுக்காரர் எனக்காக ஆசாசியா வாங்கிட்டு வந்தது. அது எப்படி நீங்க புடிங்க அங்க கொடுப்பீங்க? அவன் தங்கச்சிக்கு அவன் வாங்கி இருக்கிறான், அவனுக்கு பிடிச்சிருக்குது, அவளுக்கும் பிடிச்சிருக்குது, அதனால வாங்கி கொடுக்குறான். உனக்கு என்ன பிரச்சனை இதுல? அது அவளுக்குன்னு சொல்லி அவர் வாங்கிட்டு வந்திருந்தா நான் அதை கேட்கவே மாட்டேன். எனக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு அது எப்படி நீங்க வாங்கி கொடுப்பீங்க? ஐயோ, உனக்கு என்னடி வேணும்? இப்போ அந்த மோதிரம் தானடி வேணும், தர முடியாது. என்னடி பண்ணுவேன்? என் மகனே என் பிள்ளைக்கு கொடுத்துட்டான். உனக்கு வாங்கிட்டு வந்த பணம் போட்டு வாங்கிட்டு வந்து அவனே அவளுக்கு கொடுத்துட்டான். அதெல்லாம் தர முடியாது. என்ன பண்ணுவே பண்ணு. அப்படியா? சரி விடுங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறேன். ஆமா, ஆனா ஊனான பைய தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறேன், அம்மா வீட்டுக்கு போறேன்னு கிளம்பிரு, சரியா? போ போ, நீ பெத்ததைங்களையும் கூட்டிட்டு போ. எதுக்கு நான் கூட்டிட்டு போகணும்? விட்டுட்டு போற பாத்துக்கோங்க. நான் இல்லாம வீடு பிள்ளை குட்டி உங்க பையன் எல்லாரையும் பாத்துக்கோங்க. அடியாத்தி சொல்ற பேச்ச கேக்குற மாதிரியா நீ வெள்ள வத்து வச்சிருக்கிற? அதுக்கு ஆளும் உனக்கு மேல எங்க அம்மா துரத்துட்டியான்னு என்கிட்ட வந்து சண்டை போடுறதுக்கு மரியாதையா போறவ உன் பிள்ளைகளையும் கூட்டிட்டு போ. ஏம்மா நீ சும்மா இருமா, பிரச்சனையை பெருசு பண்ணாதம்மா. பாத்தீங்களா, எப்ப நான் அந்த வீட்டை விட்டு போவேன் அது என் பிள்ளைகளை கூட்டிட்டு போகணும் உங்க அம்மா இருந்திருக்கிறாங்க. ஆமாண்டி, ஆமா. அதுக்கு என்னப்பா, நான் போறதா இருந்தா பிள்ளைகளும் ஜட்டி முட்டி உன் வீட்டுல இருந்து கொண்டு வந்த சீதனம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. ஒரு இத்தனோண்டு காடு அளவு இருக்க 3000க்கு தாதும் வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாள் இவ. பொம்பளையா இவ? நான் பொம்பளை இல்ல. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆமா, நீ பொம்பளையா இருந்தா இந்த பேச்சு பேசுவியா? ஒரு குடும்பஸ்தியா இருந்தா இப்படி பேச்சு பேசுவியா? உங்க அக்கா தங்கச்சிக்கு கொடுக்குற கேட்காம வீட்டுல இருந்து அரிசியில இருந்து பருப்புல இருந்து யாரு வந்து என்ன கேட்டாலும் கொடுக்க. என் பிள்ளை வீட்டுக்கு ஒரு தங்கமா கடுகோண்டு இருக்குது, அந்த மாதிரி கொடுத்த தப்பாடி. எனக்குன்னு வாங்கிட்டு வந்து அது எனக்கு தானே, என்னோட பொருளை எப்படி நீங்க என்கிட்ட கேட்காம அவங்களுக்கு கொடுக்கலாம்? நீ கையில போடல, நீ போட்டிருக்கிறது பிடிக்கும் ஒண்ணு நான் கொடுக்கல. என் பையன் வாங்கிட்டு வந்தா என் பிள்ளை கேட்டது கொடுத்த. இதுல என்னடி தப்பு இருக்குது? ஆத்து போத்துன்னு கத்துறேன். தான் கேட்குறேன். நானும் என் வீட்டுக்காரர் பெட்ரூம்ல சண்டை போடுறோம். இதுக்கு நீங்க நடுவில் வரீங்க. அன்னைக்கும் அப்படித்தான், எனக்கும் அவருக்கு என்ன சண்டை ஏதுனே தெரியாது. நீங்களாம் நடுவு வந்து நாட்டாகம் பண்றீங்க. இதே வேலையா தெரியுங்களா? நாங்க எப்போ 2 பேரும் சண்டை போடுவோம், எப்போ வந்து நாட்டாகம் பண்ணலான்னு. ஆமா, இவ பெரிய இவளுக்கு வந்து நாட்டாகம் பண்றதே எனக்கு வேலை. தின்னுட்டு தூங்காம உங்க 2 பேருக்கு நாட்டாகம் பண்ணிட்டு இருக்கோம். மன நிம்மதியே இல்லை இந்த வீட்டுல, ஒரு தலையும் மன நிம்மதி இல்லை. அம்மா பெத்த தாயே, என் பெத்த தாயே, தயவு செஞ்சு போமா, நான் அவட்ட பேசி சமாதானப்படுத்திக்கிறேம்மா. நீ போமா, பிரச்சனையை பெருசு பண்ணாதம்மா. நீ மட்டும் அவளே இவளே வாடி போடின்னு என்னென்ன பேச்சு பேசுறீங்க? உங்க அம்மா நீங்க சொல்றது கேக்குறாங்களா? போறாங்களா? நம்ம 2 பேருக்கு நடுவுல வந்து நாட்டாகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாடி, அப்படித்தான் நீ நாட்டாகம் பண்ணுவ. என்னடி பிரச்சனை? என் மகனுக்கு நான் தான் கேட்க முடியும், வேற யார் வந்து கேட்பா? என் மகன் நீ படுத்துற கொடுமைக்கு வேற யார் வந்து கேட்பாங்க? நான் தான் கேட்கணும். இப்ப என்னடி பிரச்சனை? அதெல்லாம் தர முடியாது. நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்க, சரியா? அம்மா தாயே, உங்களை நான் பஞ்சாயத்துக்கு கூப்பிடவே இல்லை. நானாச்சும் என் புருஷனாச்சும் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோம். நீங்க முதல்ல ரூமை விட்டு வெளியே போங்க. நான் எதுக்கு ரூமை விட்டு வெளியே போகணும்? இது என் பையன் வீடு. என் சம்பாத்தியத்துல என் பையன் எனக்கு கட்டி கொடுத்துருக்குறான். நான் எதுக்கு வெளியே போகணும்? நீ போய் எங்க வேணா போய் படு, ஹாலில் படு, இல்லை தெருவில் படு, எங்க வேணா உங்க அப்பா வீட்டுக்கு கூட போ, கிளம்பி போ. நான் எதுக்கு போகணும்? நான்லாம் போக முடியாது. போறதுன்னா நீங்க போங்க. நீ எப்ப பாரு இந்த வீட்டுல இருந்து துரத்துல தானே நீ இருக்கிற. அன்னைக்கு அப்படிதான் போங்கங்கிற. எனக்கு என்ன வீடு இல்லையா, சாதி இல்லையா, சனம் இல்லையா? என் தங்கச்சி குடும்பம் இருக்கு, என் தம்பி குடும்பம் இருக்குது. எனக்கு இன்னும் முத்து மாதிரி 2 பிள்ளைகள் பத்திருக்கேன். என் மகன் இருக்கிறான், என் மகன் இருக்கிறான். எனக்கு என்ன வீடு இல்லையா, சாதி இல்லையா, சனம் இல்லையா? எனக்கு என்ன சொந்த பந்தம் இல்லையா? இவதான் பெரிய இவா மாதிரிக்கும், இவதான் எனக்கு சோறு போட்டு காப்பாற்ற மாதிரியும்ல பேசிட்டு இருக்க நீயே. அடியே, நான் மட்டும் இந்த வீட்டு விட்டு வந்துட்டோம்னா இந்த வீடு நாரி நாத்தம் குழஞ்சு போயிடும், தெரிஞ்சுக்க நீயே. என்ன நாரி நாத்தம் 5 பேரும்? நானும் எல்லாத்தையும் தானே செஞ்சுட்டு இருக்கேன். வேலை உங்களுக்கு மேல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்னடி வேலை செய்யற நீ? பெரிய வேலை இவ. நான் வீட்டை விட்டு வெளியே போனேன்னு வச்சுக்கோ, வீடு வாசல் எல்லாம் நாரி தெரிஞ்சுக்க நீ. அதெல்லாம் நாங்க பேசிக்கிறோம். முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியே போங்க. நீ வெளியே போன்னு சொன்னா உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்க. கொஞ்ச நேரம் பேசாம இருமா, நீ சண்டையை பெருசு பண்ணாதம்மா. வாய முடுற பசங்கட்ட பேலவோ போட்டாட்டி எனக்கு துப்புல. நீ என்னைய வாய முடுங்கிறியா? பொண்டாட்டிக்கு புரிஞ்சுட்டு சண்டை வராம இல்ல, எந்த வீட்டுல சண்டை வராம இருக்கு? எல்லா வீட்லயும் சண்டை வரும். அதுக்கு இப்படி 24 மணி நேரம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க 2 பேரும். ஏன் நீங்களும் உங்க வீட்டுக்காரர் சண்டை போடுறது இல்லையா? மாமா கூட நீங்க சண்டை போடுறதே இல்லையா? ஆமா, நானும் என் புருஷனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். இவதான் வந்து விளக்கிட்டு நாட்டாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நான் நாட்டாம்லாம் பண்ண மாட்டேன். அந்த நாட்டாம் பண்ற வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீங்க தான் எப்ப பாரு புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு நடுவில் வந்து நாட்டாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, எனக்கு நாட்டாம் பண்றதா வேலை. போடி. அம்மா இப்போ 2 பேரும் சண்டை நிறுத்த போறீங்களா இல்லையா? என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரம் ஆகுது. நைட்டு தூங்கினாதான் காலையில் எந்திரிக்க முடியும். ஏண்டா நானாடா
ஆமா அதுக்கு இல்லம்மா, நீ பேசுன பிரச்சனை பெருசுதாம்மா, இது போய் படுமா. ஓ நீயும் சொல்லிட்டியா நான் பேசின பிரச்சனை தான் வருது. இனி எதுக்கு நான் இந்த வீட்ல இருக்கணும்? நான் போறேன். எனக்குன்னு ஒரு குளம் குட்டோன்னு கிடைக்காமையா போயிரு. ஆரம்பிச்சிருச்சாச்சுல நாடகத்தை ஆரம்பிச்சிருச்சுல. சிவாஜி கூட உங்க நடிப்புக்கு தோத்துருவான். பாத்தியாடா, இனி சிவாஜி கூட சேர்த்து வச்சு பேசுறானே. சிவாஜி பையட நடிச்சிட்டு இருக்கிறேன். இந்த பாசத்தையும் நேசத்தையும் இந்த மனக்குமரலையும் நடிப்புன்னு சொல்ற இவளா என்ன மனுஷி? ஆமா ஆமா, உங்க பாச நேசம் எல்லாம் தெரியுது எங்களுக்கு. மேல கிளம்புங்க. எப்ப பாரு நீ கிளம்புங்க. நான் கூழோ கஞ்சியோ ஏதோ கிடைக்கிறத குடிச்சிட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்கேன். அதுவும் எதுக்காக? என் பிள்ளை பெத்த என் 2 பேர பிள்ளைகளையும் பார்க்கணும். கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குது. அது விளையாடுறது, அதுகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். நம்ம வீட்ல இருந்தாதானே பெரியவங்க இருக்காங்கன்னு ஒரு மதிப்பு மரியாதையோட பிள்ளைகளும் வளரும். அப்படித்தாண்டி இந்த உயிரை பிடிச்சிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா நீ பேசுற பேச்சுக்கு நான் இருக்க முடியுமா? நான் எப்பவோ ஓடி போயிருப்பேன், இல்ல செத்து போயிருப்பேன். என் மகனுக்காக மட்டும் தான் இருக்கு. ஆமா இப்ப இதெல்லாம் பேசணுமாமா, இதெல்லாம் பேசுற விஷயமாமா. ஏய் சும்மா இருடா பசங்கிட்ட பேல. எப்ப பாரு பொண்டாட்டி முந்தானையே புடிச்சிக்கிட்டு திரியிற. உனக்கு தெரியுமா ஒரு அம்மாவோட தாயோட பாசம்? அம்மா உங்களுக்கு ரொம்ப தெரியும் தாயோட பாசம். தயவு செஞ்சு உங்க வீட்ல உங்க ரூம்னு ஒண்ணு இருக்குது, அங்க போய் படுங்க. நானும் என் வீட்டுக்காரர் பேசிட்டு படுத்துருவோம். பொன்னி நான் எதுக்குடி நான் பேச போறேன்? நீ வீட்டை விட்டு வெளியே போங்கறியே. உங்களை நான் எப்ப வீட்டை விட்டு வெளியே போனேன்? நீங்களா ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்களா ஒண்ணு பேசுறதுக்கு நான் எப்படி பொறுப்பா முடியும்? ஆமா இவன் ஒண்ணுமே சொல்லல. ஐயோ எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. இந்த வீட்ல ஒரு உரிமையே இல்லையே எனக்கு. தயவு செஞ்சு ஆரம்பிக்காதீங்க. நான் போறேன் எங்கேயோ போறேன். எனக்கு ஒரு குளமோ குட்டையோ கிடைக்காம போயிரு. நான் போயிட்டு வரேன். தம்பி பிள்ளைகளை பாத்துக்க பண்ணி. ஏண்டி கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்காடி? அதுட்டு எதுக்குடி பேசுற எப்ப பாரு? மண்டை அடிச்சவன மண்டை கலங்கிரும். ஏற்கனவே மண்டையில அடிச்சு கலங்கிதான் இருக்கிறேன். அதனாலதான் நம்மளும் எதுவுமே பேச முடியாம கேர்லயே இருக்கிறேன்டி. ஏண்டி இப்படி பண்ற? ஓ நான் பண்றது உனக்கு கண்ணுக்கு தெரியும். உன்டெல்லாம் மனுஷன் பேசுவானா? அம்மா நில்லுமா, அம்மா நானும் வரேன். போயாச்சா ரெண்டும் அடங்காது. ஐயோ அது ஒரு நாடகம், சாவித்திரி நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்குது இது. ஐயோ அப்படியே அம்மா பிள்ளைதான். அம்மா 365 நாள் அம்மா. 365 இல்ல 365 தான். ஐயோ இதுகிட்ட பேசவே முடியாது. என்னமோ பண்ணட்டும். உங்க வீட்டில் இப்படி யாரும் இருக்காங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்குறதில்ல, என்ன ரீசன் எனக்கு தெரியல. நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா இன்னும் என்னென்ன ஆட் பண்ணணும், இல்லை நான் வீடியோ லென்த்தை கம்மி பண்ணணுமா எல்லாம் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் டெய்லி நடக்கிற கலாட்டாவை பார்த்து ரசிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு கதையோடு பார்க்கலாம். பாய். சாரி, இன்னொரு கலாட்டா காமெடியோடு பார்க்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதை கண்டிப்பாக மாற்றிக்கிறேன்.